ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்து சாட்டர்டே ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே சண்டே ஃபுல் டே என்ன பண்ணேன் எல்லாமே இந்த விலாகில் இருக்குது. ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லோரும் கிளம்பி எங்கே போகிறோன்னா ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு சொல்லி போகிற வழியிலே சொல்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் ரெடி ஆகும்போது வந்து போகலான்னு பிளான் பண்ண பிளேஸ் ஒன்று. அதுக்கப்புறமா எனக்கு என்னென்னு திடீர்னு தோணுச்சுன்னா இந்த விலாக் எடுக்கும்போது ஆக்சுவலாக வந்து மே 31. ஸோ என் விலாகெல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மே மந்த் ஃபுல்லாக வந்து மதர் மேரியோட மந்த்துன்னு சொல்லியிருந்தேன். மே ஃபஸ்ட் டே வந்து நான் வந்து கொஞ்சம் செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டே லாஸ்ட் டேயும் வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ரெடி ஆகும்போது இன்றைக்கி வந்து சர்ச்சுக்கு போகணுன்னு தோணிகிட்டே இருந்தது. ஸோ வந்து காரில் ஏறினதுமே ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டிருந்தேன், சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்களான்னு. ஷார்ஜா சர்ச் போகலான்னு தான் பிளான் பண்ணி நான் கேட்டிருந்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த டைமில் வந்து ஷார்ஜா போகிற ரோட் ஃபுல்லாக பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ உனக்கு கண்டிப்பாக சர்ச் போகணுன்னா நான் வந்து துபாய் சர்ச் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஷார்ஜா ரோட்டில் போகிற அளவுக்கு டிராஃபிக் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி சீக்கிரமே வந்துட்டோம். வந்ததுமே எங்களுக்கு பார்க்கிங் கிடச்சிடுச்சு. கோயிலுக்குள்ளே வந்ததுமே அழகான ஒரு செலிப்ரேஷன் தான் நடந்துட்டு இருந்தது. இது எதிர்பார்க்காத ஒரு செலிப்ரேஷன் தான். ஆக்சுவலாக தெரியாது, கிளம்போ தோணிட்டே இருந்து சர்ச் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததுமே வந்து சர்ச்சுக்குள்ளேருந்து மாதா வெளியில் வந்து மதர் மேரி இருக்காங்கல்ல, அவங்கள வெளியில் வந்து பவனியை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது பார்த்து அவ்வளோ பக்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ ஹாப்பியாக ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா தேரா சிட்டி சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து நான் வீட்டில் கிளம்போது ஒரு பிளான் சொன்னேன்ல, அதுதான் மாலுக்கு போகணுன்னு. ஏதாவது ஒரு மாலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். சஹாரா மால், அப்படி இல்லைன்னா தேரா சிட்டி சென்டர். ஸோ இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போகிறதுக்கே அவ்வளோ க்யூவாக இருந்துச்சு. ஸோ அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி பார்க்கிங் கிடைக்கிறதுக்கே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு மாலுக்குள்ளே வந்தால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இன்றைக்கி மாலில். ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் தான் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் நிறைய தடவை நான் தேரா சிட்டி சென்டர் வந்திருக்கேன். ஆனால் இந்த அளவு கூட்டத்தை நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து ஷெராஃப் டிஜேக்கு போகலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க. போகும்போது என்ன வாங்கி தர போகிறாங்கன்னு எனக்கு தெரில. அங்கே போன அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக வந்து டைசனில் வந்து ஹேர் ட்ரையர், ஹேர் கேர்லர் இதெல்லாம் இருக்குல்ல, ஹேர் அயன் பண்ணக்கூடிய இதெல்லாம். ஸோ அதான் வாங்கி தரதுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காக வேறு இருந்துச்சு. இதை நானும் என் பொண்ணும் ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த டைசன் ப்ராடக்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நான் வீட்டில் போய் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பசிக்குன்னு சொன்னாங்க. சரி ஃபுட் கோர்ட்டில் போய் தான் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வீட்டில் நல்லா சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருந்தேன். ஸோ லைட்டாக தான் ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கொடுக்கலான்னு தான் கூப்பிட்டு வந்திருந்தேன். இந்த மாலில் நான் இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்தப்போ எனக்கு சீரியஸாகவே ஒரு விஷயம் தெரியாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு யூடியூப்பில் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேரா சிட்டி சென்டரில் வச்சு உங்களை இன்றைக்கி நான் பார்த்தேன்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்த்து அவ்வளோ ஷாக் ஆகிடுச்சு. ஸோ நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன், எங்கே வச்சு பார்த்தீங்க, எதுக்கு என்கிட்ட வந்து பேசலேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க மறுபடியும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, ஃபுட் கோர்ட்டில் வச்சு நான் பார்த்தேன் உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து பேசுகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கேட்டு அவ்வளோ ஷாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா எனக்கு நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ நான் இப்போ ரிப்ளை பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்கிட்ட வந்து ஆக்சுவலாக பேசியிருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ என்னை எங்கேயாச்சும் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசுங்க. நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசுவேன். எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். வீட்டுக்கு வந்ததுமே இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறதா சொல்லியிருந்தேன்ல. ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணலான்னு சொல்லி வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ஷார்ட்ஸாக அதை அப்லோட் பண்ணுறேன். இதில் டீட்டெயில் நான் எதுவுமே ஷேர் பண்ணல, ஓகேவா? ஆக்சுவலாக நான் வாங்கியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைசன் ஏர் ரேப். இதில் வந்து மல்டி ஸ்டைலரும் ஹேர் ட்ரையர்லாம் இருக்குது. ஸோ இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஒரு பீஸ் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்போ என்ன வாங்கிட்டு வந்தாலும் மேஷுக்கு இந்த கவர் போதும். ஹாப்பியாக உள்ள உட்காந்துருக்கான் பாருங்கள். கொஞ்சம் நேரம் இந்த கவருக்குள்ளே வச்சு அவனை புல் பண்ணிகிட்டே இருந்தோம். செம்மையாக ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே தான் நான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலே எந்திரிச்சு வந்து ஃபஸ்ட்டு வேலையாக நான் சீடெல்லாம் போட்டிருந்தேன்ல, லாஸ்ட் விலாக் நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நிறைய சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள். அழகாக குருந்து வந்திருக்குது. இது என்ன செடினா தக்காளி செடி தான். தக்காளி சீடில் இருந்தால் குருந்து வந்திருக்குது. 3 செடி வந்திருக்கு. பார்த்ததுமே அவ்வளோ சந்தோஷமாக போச்சு. ஸோ உங்ககிட்டே ஷேர் பண்ண தோணுச்சு. நான் இதை வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க,
டிப்ஸ் எதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு. டிப்ஸ் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்ணில் வந்து சீடை போட்டு டெய்லி தண்ணி ஊற்றிட்டே இருக்கேன். டேரக்ட் சன்லைட்டில் வச்சுருந்தேன், அவ்வளோதான். நல்ல சன்லைட்டும் படணும், அப்புறம் நல்லா தண்ணி எதுக்கு ஊற்றுங்க, அப்போ தான் அழகாக வளரும். இது வளர்கிறதுக்கு ஆக்சுவலாக ஒரு 8-9 டேஸுக்கு மேலே ஆயிடுச்சு. மற்ற சீடு எதுவுமே வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் எந்திரிச்சு வந்தோடனே முதல் வேலையை என்ன பண்ணுவேன், தண்ணி தான் குடிப்பேன். ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பயங்கர வெயில், சூடு வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, செம்மையாக வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ வந்து பாடியை கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க, ஜூஸ் நிறைய குடிங்க. நீங்கள் குடிச்சா மட்டும் பார்த்தாது, வீட்டில் பெட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் நல்லா தண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் நிறைய தண்ணி கொடுங்க. அப்போ தான் எல்லோரும் ஹாப்பியாக இருக்க முடியும். காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா புட்டு, அதுக்கப்புறமா வந்து மட்டன் குழம்பு தான். ஸோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு, இப்போ சாப்பிட தான் போகிறேன். செம காம்பினேஷன் ஆக்சுவலாக. புட்டு கூட மட்டன் கறி மட்டும் இல்லை, சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் பீஃப் குழம்பு செமையாக இருக்கும், ஃபிஷ் கறி கூட நல்லாயிருக்கும். இது எதுவுமே இல்லைன்னா கடலைக்கறி இருக்குல்ல, புட்டும் கடலைக்கறியும் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மேட்ச் கூட விளையாடியாச்சு. என் பொண்ணு பார்த்திங்கன்னா சூரோஸ் பண்ணித்தாமான்னு கேட்டிருந்தேன். ரொம்ப நாளாச்சு சூரோஸ் பண்ணி. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னால் 2 வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணணுமா, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வீடியோ எடுக்கணுமா, டீட்டெயிலாக ஷேர் பண்ணணுமா. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து 2 டைம்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறைய புது சப்ஸ்கிரைப்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி தான் தோணிட்டு இருந்தது. சூரோஸ் பண்ண போனதுமே என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்துட்டா. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் ஃபுல் சூரோஸுமே செஞ்சு முடித்தோம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து ஷார்ட்டாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன், டீட்டெயிலாக இல்லைனாலும். 150 ml வாட்டரை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதில் ஒரு 60 கிராம் பட்டர் இருக்குல்ல, அதை வந்து மெல்ட் பண்ணுற அளவுக்கு ஆன உடனே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு இருக்குல்ல, ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனதுமே 2 எக்கு சேர்க்க போகிறேன், 1 by 1. ஃபஸ்ட்டு ஒரு எக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு எக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா எக்கு சேருங்க, அப்படி இல்லைன்னா எக்கு வந்து குக் ஆகிரும். எக்கு சேர்க்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுமே ஒரு பைப்பிங் பேக்கில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா சூரோஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கே இந்த பைப்பிங் பேக்கில் வந்து ஒரு அச்சு மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் பண்ண போகிறேன். ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் வந்து பயங்கரமாக சூடாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா இது ஃப்ரை ஆகும்போது வெளியே பயங்கரமாக குக் ஆகிரும், உள்ளே வந்து குக் ஆகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகி வரும். இதுக்கு முந்தின விலாகில் என் பொண்ணு போட்டிருந்த ஒரு நைட் ட்ரெஸ் பற்றி கேட்டிருந்தீங்க ஒருத்தங்க கமெண்ட் செக்ஷனில். எங்கே வாங்கியிருந்தீங்க, அபுதாபியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ அங்கே இருக்குமான்னு தெரில அந்த கலெக்ஷன். மேபி போய் செக் பண்ணி பாருங்கள். நானும் என் பொண்ணு சேர்ந்து சூரஸ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் கேட்டேன், முறுக்கு ஃப்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவளும் ஓகேண்ணா. ஸோ முறுக்கு பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, அது கூட வந்து கொஞ்சமாக ஜீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு முறுக்கு பிழிஞ்சோன்னா சூப்பராக வரும். இப்போ சூரோஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இதுக்கு ஃபைனல் டச்சப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் மெயினான ஒரு விஷயம். சுகர் கோட்டிங் பண்ணணும். சுகர் மட்டும் கிடையாது, இதில் வந்து கொஞ்சமாக சின்னமனும் சேர்த்து சுகரையும் இந்த சின்னமனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூரோஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக சூரோஸ் வந்து இந்த சின்னமன் ஃப்ளேவரோட சேர்ந்த மாதிரி வரும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என் பசங்க இது எப்படி சாப்பிடுவாங்கன்னா, நியூட்டெல்லாம் இருக்குல்ல, அதில் டிப் பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங் டைமில் உங்கள் பசங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி என் சேனலில் வந்து நான் டீட்டெயிலாக இந்த ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், வேணும்னா கேளுங்க. சூரோஸ் வேலை முடிஞ்சதுமே முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முறுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலாக பட்டர் முறுக்குன்னு சொல்லுவாங்க, பட்டர் சேர்த்து பண்ணுவாங்க. நான் எனக்கு நெய் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முறுக்கு வந்து ஃப்ரை பண்ண எடுத்து சாப்பிட்டே இருந்தேன். சின்ன வயசுலலாம் அம்மாலாம் ஏதாவது பண்ணும்போது நம்ம பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் நானே ஃப்ரை பண்ணி நானே சாப்பிட்டுட்டு இருந்தேன். கடையில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீட்டில் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்லா சூடாகவும் சாப்பிட்லாம்.
ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. ஸோ அதான் நானும் என் பொண்ணு சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து பாத் அண்ட் பாடி ஷாப்லேருந்து கொஞ்சம் லோஷன், பாடி லோஷன், ஷவர் ஜெல் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் புதுசா ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, பாடியில அப்ளை பண்ணக்கூடிய ஆயில். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பயங்கர மணமா இருந்துச்சு. ரோஸ் ஃப்ளேவர்ல இருந்துச்சு. பயங்கர மணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் புதுசா பாத் அண்ட் பாடி ஷாப்பில் வந்து புதுசா ஷவர் ஜெல்லு, புது லோஷன், பாடி லோஷன்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா லஞ்ச் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டு ரசம் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி தான் பிளான். இன்றைக்கி ரசம் பார்த்தீங்கன்னா, பூண்டு நிறைய தள்ளி போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு ரசம் பண்ணியிருந்தேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூடாக ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் கூட வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதா சொல்லியிருந்தேன்ல. ஸோ இன்றைக்கி வந்து சூரை மீனில் தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இது ஏர்லியராகவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள் பார்த்திங்கன்னா, கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு குட்டி குட்டியாக நறுக்கி பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன், தேங்காய்லாம் சேர்த்து. ஸோ இது ஆக்சுவலாக நான் கை வச்சு கட் பண்ணலை, சாப் பண்ணல. என்னோடய சாப்பரில் போட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது குட்டி குட்டியாக நறுக்கி எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இந்தளவுக்கு பொடி பொடியாக நறுக்கணுன்னு கை வச்சு பண்ணணுன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துட்டேன். அதனால் வந்து ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ லஞ்செல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்ருக்கேன். இனி சாப்பிட வேண்டியது தான். சுட சுட ரைஸு, அதுக்கப்புறம் அது கூட ரசம் ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை, பொரியல், ஊறுகாய், தயிர் இதெல்லாம் சாப்பிட்ருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். மேஷ் கூட தான் விளையாடிட்டுருக்கேன். இந்த பாக்ஸில் மேஷ் காணோம்ல, பாருங்கள். டேபிள் கீழே உட்காந்துருக்கான். ஆக்சுவலாக அவனுக்கு காமிச்சிட்ருக்கேன், இந்த மாதிரி தான் நீ இந்த பாக்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கணும்னு. இன்றைக்கி டெலிவரி வந்துச்சுல ஒரு பாக்ஸை தான். ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து அவன் கூட விளையாடிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இந்த உட்காருவான்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணான் பாருங்கள், சூப்பராக வந்து உட்காந்துருக்கான். நல்லா ஃபன்னாக இருந்துச்சு அவன் இந்த மாதிரி இந்த பாக்ஸில் வச்சு இழுத்துட்டு போகிறது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நல்லா ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து vlog முடிய போகுது. கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.